இன்றைய தியானம். உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 12:7. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகளே மகனே, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள். நம்ம எல்லாரை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கரிசனை உள்ள தேவனாய் இருந்து நமக்கு சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கு, நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். யார் நம்மை பார்த்து ஏளனமாய் பேசினாலும், நம்மை ஒதுக்கினாலும், நம்மை தள்ளினாலும், ஆண்டவருடைய பார்வையில் நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் என்று இயேசு சொல்கிறார். இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம இருதயத்தில் வைத்துக்கொண்டு, என் இயேசுவின் பார்வையில் நான் விசேஷித்தவள், அந்த ஒரு எண்ணத்தை மட்டும் கர்த்தர் நமக்கு கொடுத்தா போதும். பிரியமானவர்களே, நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தாலே விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய சொந்த குமாரத்திகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நாம தான் அவருடைய சொத்து சம்பத்து. ஆகவே நம்ம பார்த்து சொல்கிறார், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இதே லூக்கா 12:24 பாருங்க. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவையை பார்க்கிலும், பிரியமானவர்களே, இயேசு சொல்லுகிறார் இந்த காலையில், நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். 7ஆம் வசனத்தில் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். யாரை காட்டிலும்? அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும். நீங்கள் இந்த வசனத்தை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்க. நான் அடைக்கலான் குருவிய பார்க்கிலும் விசேஷித்தவள், விசேஷித்தவன். நான் எவ்வளவோ விசேஷித்தவன், விசேஷித்தவள். யாரை பார்க்கிலும்? பறவையை பார்க்கிலும். அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கிறார். மோர் வேல்யூபிள், ப்ரெஷியஸ், வர்த், சுப்பீரியர் பர்சனாக உங்களை என்னையும் ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்கிறார், மகளே, நீ யாரை பற்றியும் கவலைப்படாத, நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். ஆமென் அன்பார்ந்தவர்களே, புதிய ஏற்பாட்டில் தான் இதை சொல்லியிருக்கிறாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டிலே யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கு மோசே கர்த்தரிடத்தில் ஜெபித்து கொண்டு வரும்பொழுது, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். சொல்லும்போது நானும் உம்முடைய ஜனங்களும், இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேரும் நாங்கள் எல்லாருமே விசேஷித்தவர்கள் என்று விளங்கும். எப்போ? நீங்கள் எங்கள் கூட வந்தாதான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்போ விசேஷித்தவர்களாக இருப்போம் தெரியுமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவியான் நம்மோடு இருந்தால், நம்மோடு வாழ்ந்தால், நம்ம போகிற இடமெல்லாம் அவர் நம்மோடு கூட வந்தால், நமக்குள்ள அவர் இருந்தாலே நாம் எல்லா இடத்துலையும்
விசேஷித்தவர்களாய் நம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆம், என கண்பார்ந்தவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, அது கான்டெக்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கலாம். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. கர்த்தருடைய பிள்ளைகளே, தசமபாகம் செலுத்துறதையும் கை கொள்ளணும். விசேஷித்தவைகளாகிய நீதி, இரக்கம், விசுவாசம் இதுவும் நமக்கு வேணும்னு சொல்றார். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். லூக்கா 12:7 அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னீரே. அப்பா, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்கிற எண்ணத்தை நீர்தாமே விதைக்க வேணுமாய் செபிக்கிறோம். தன்னை குறித்து இருக்கிறதான அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடுங்க. நாங்கள் எங்கள் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரிக்க கிருபை தாரும். குறிப்பாய் நீர் எங்களோடு வரணும்ப்பா, நாங்கள் உங்களோடு கூட இருக்கணும்ப்பா. 24 hours கர்த்தர் எங்களோடு இருக்கணும்ப்பா. நீங்கள் அப்படி எங்களோடு இருந்து எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணங்களையும் நாங்கள் கடைபிடிக்கணும். விசேஷித்தவைகளாகிய நீதி, இரக்கம், விசுவாசம் இதை விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும், கடைபிடிக்க உதவி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.